Hello மக்களே, வெல்கம் டு ஸ்ரீமஞ்சு vlogs. இன்னைக்கு டின்னருக்கு வந்துட்டு முருங்கை இலை அடை தோசை தான். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு பவுல்ல இந்த உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு அண்ட் துவரம் பருப்பு கால் கப், இதுதான் நான் மெஷர் பண்றதுக்கு எடுக்கிற கப்பு. எல்லாத்தையும் ஒரு பவுல்ல தண்ணியை விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 2-3 காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம வந்து அடை தோசை பண்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். ஸோ அது இங்க எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் இன்னொரு சின்ன பவுல்ல ஒரு 1/4 கப் பாசி பருப்பு மட்டும் எடுத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். அப்புறம் இன்னொரு பவுல்ல நான் வந்துட்டு இட்லி அரிசி, அது வந்து இதே கப்ல 1 கப் எடுத்திருக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் வாஷ் பண்ணிட்டு கரெக்டா 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு அப்புறம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மிக்சி ஜார்ல வந்துட்டு அரிசி ஊற வச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அரிசியும் கொஞ்சமா மஞ்சத்தூளும் போட்டு நல்லா சாஃப்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதே மிக்சி ஜார்ல நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை வந்து ரொம்ப கொரகொரப்பா தான் அரைக்கணும், பேஸ்டா அரைக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு அண்ட் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஸோ பாப்பாங்க வந்துட்டு அடை தோசையில் வெங்காயம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் வெங்காயம்லாம் வதக்கி போடுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 4-5 கரண்டி மாவு எடுத்துப்பேன். இப்போ அடை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. அதில் உள்ள என்னெல்லாம் போட போகிறோன்னா, நான் முருங்கையில் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிடுறதுக்கு. குட்டி குட்டி வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை பச்சையாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் வதக்குனா தான் பிடிக்கும். அதனால் லைட்டாக ஒரு நிமிஷம் வந்துட்டு சாட்டே பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவில் சேர்த்துட்டா போதும். அவ்வளோதான், இனி சுட்டுடலாம். அடை தோசைக்கு வந்துட்டு எனக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ண பிடிக்கும்னா, நான் எப்போதுமே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் நெய், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் நான் அடை தோசை மேலே ஊற்றுவேன். இன்னும் நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 6 நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு பொத்துனாப்ல அப்படி ஒரு பெருசு இப்படி ஒரு பெருசு அப்படி பெருக்கி விட்டு இல்ல டின்னருக்கு முருங்கைக்கீரை அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அடை தோசை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு. எனக்கு வந்து திக்கா பிடிக்கும், அதனால திக்கா சுட்டுருக்கிறேன். நீங்க வந்து ரொம்ப கிறிஸ்பியா மெல்லிசா கூட ஊற்றலாம். ஸோ எனக்கு பிடிச்ச காம்பினேஷன்ஸ் வந்துட்டு தேங்காய் சட்னி, அதுவும் தாளிக்க கூடாது, அப்படியே சும்மா பிளெயினா தேங்காய் சட்னி, அப்புறம் நாட்டு சக்கரை அண்ட் மிளகா பொடி, எள்ளு பொடி கூட சூப்பரா இருக்கும். எனக்கு எள்ளு பொடியை விட இந்த மாதிரி இட்லி பொடி இருக்கும் இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு வாய் தோசை, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் சட்னி, கொஞ்சம் சர்க்கரை, அப்புறம் கொஞ்சம் பொடி. முருங்கைக்கீரை இல்லாமல் சுடுறதுக்கும் முருங்கைக்கீரை போட்டு சுடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அடை தோசைக்கு என்ன காம்பினேஷன்ஸ் பிடிக்குங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.